application of partial differential equation. அதில் 2 marks நம்ம பார்க்க போறோம். If the given PDE is of the form A என்கிறது ஒரு constant or function of x, y, z எதுனால இருக்கலாம். Dou squared f by dou x square plus b into dou squared f by dou x dou y plus c into dou squared f by dou y square plus function of x, y, z equal to 0. இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிக்க. இந்த மூணு தான் மெயின். இப்படி இருக்குது அப்படின்னா கிளாசிஃபை தி PDE அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. b squared minus 4ac equal to 0. அப்ப BAC ல எங்க இருந்து எடுத்துட்டு வருவேன்? தந்திரக்கூடிய பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துட்டு வருவேன். அது ஈக்குவல் டு 0 ஆயிட்டுனா அதுக்கு டைப் என்னது? பாராபோலிக் டைப். அந்த கிளாசிஃபிகேஷன் வந்து பாராபோலிக் டைப். இதே இது less than 0 ஆயிட்டுனா என்ன மீனிங்? எலிப்டிக் டைப். greater than 0 னா ஹைபர்போலிக் டைப். இதுதான் மேட்டர். இதுதா சிம்பிள் மேட்டர் தான். இப்போ கிளாசிஃபைங் தி ஃபாலோயிங் PDEs அதாவது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கிளாசிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 क्वेश्चन இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம எடுக்க போறோம். நல்லா பாத்துங்க. நீங்க கேட்கலாம் சார் இதெல்லாம் F எல்லாம் இருக்குது பட் இங்க U லாம் இருக்குது அதுல என்ன மீனிங் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இங்க F ல இருக்குது இங்க U ல இருக்குது. U ஃபர்ஸ்ட் क्वेश्चन UXX plus UYY equal to 0. ஆக்சுவலா இதுதான் என்ன மீனிங்? ஆக்சுவலா இதோட மீனிங் dou square U by dou x square நார்க்கல XX x square plus dou square U by U capital U தந்தறதுனால capital U divided by dou y square equal to 0. இத வந்து இப்படி எழுதிரலாம். இங்க f இருக்கு இங்க என்ன இருக்கு? U இருக்குது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வேற ஒண்ணுமே இல்ல. இப்போ பாரு. Here what is a ABC என்னன்னு கால்குலேட் பண்ணோம். Here A equal to dou square U by dou x square என்ன இருக்குல? இந்த இடத்துல தான் A இருக்கும். கரெக்ட்டா? இங்க A இருக்கா? A உள்ள இடத்துல என்ன இருக்கு? எதுவுமே இல்லன்னா என்ன மீனிங்? 1 இருக்குன்னு மீனிங். A equal to 1. அடுத்தது B equal to நல்லா பாத்துங்க. B ல எப்படி வரணும்? dou squared F by dou x dou y வரணும். இங்க அப்படி ஒரு டேர்ம் இருக்குதா? இல்ல. அப்ப B யோட வேல்யூ என்னது? 0. C equal to பாத்துங்க. C என்ன இருக்குது? dou squared F by dou y square. இங்க பாரு dou squared F உள்ள இடத்துல யார் இருக்கா? U இருக்குது. So dou squared U by dou y square. So அதோட கோஎஃபிஷியன்ட் தான் B. B உள்ள இடத்துல என்ன இருக்குதுங்க? எதுவுமே இல்லன்னா என்ன இருக்குன்னு மீனிங்? 1 இருக்குன்னு மீனிங். தெரியுதா? tan மிஸ் ஆயிட்டுனா 0 போட்டுறணும். இப்போ இதுல 2 இருந்தா என்ன செய்யணும்? 2 போடணும். 5 இருந்தா என்ன செய்யணும்? 5. அது அடுத்த கோலத்துல வந்துரும். இப்போ நம்ம ஃபார்முலா பாத்துங்க. b square minus 4ac இதுதான் மேட்டர் ஃபார்முலா. b ங்கிறது யாரு? 0. so 0 square minus 4 into a ங்கிறது யாரு? 1. c ங்கிறது 1. பார்த்தாச்சுனா -4 வருது. -4ங்கிறது இதுல எந்த கண்டிஷனுக்குள்ள வந்துரும் பாரு? less than 0. புரியுதா? -4 நெகட்டிவ் எல்லாமே எப்படி வந்துரும்? less than 0. less than 0. அப்ப less than 0 அப்படினா இது எந்த டைப்? இந்த given PDE partial differential equation எந்த டைப் வந்துறடா? elliptic type. so given PDE is elliptic type. elliptic type. அப்படி போட்டு சூப்பரா போட்டணும் ஒரு பாக்ஸ். முடிஞ்சு போச்சா? ஒரு அழகா இருக்குது பாரு. அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் என்ன இருக்குது? fxx. fxx னா ஆக்சுவலா என்ன மீனிங்? dou squared f by dou x squared மீனிங். தெரியுதா? அதான் fxx சொல்லுவோம். so fxx plus 2fxy plus fyy equal to 0. இப்படி இருக்குது. நீ abc எழுதிட்டா போதும். here what is a fxx க்கு கோஎஃபிஷியன்ட் யார் இருக்கா? 1. அதான் a. b ங்கிறது fxy யோட கோஎஃபிஷியன்ட் யார் இருக்கா? 2. சப்போஸ் இந்த டேர்ம் மிஸ் ஆயிட்டுனா என்ன செய்யணும்? 0 ன்னு போடணும். தெரியுதா? அடுத்தது பாரு. c equal to fy யோட கோஎஃபிஷியன்ட் 1 போட்டுட்டு நேரா அந்த ஃபார்முலா வந்துற வேண்டியதான். b square minus 4ac equal to b ங்கிறது 2. so 2 square minus 4 into a ங்கிறது 1 c ங்கிறது 1. அப்போ 4 minus 4 என்னடே வரும்? 2 squared ங்கிறது 4 தானே? 4 minus 4 என்ன வந்துரும்? 0. 0 வந்தா உடனே இந்த டைப்பை பாத்துறணும். எங்க இருக்கு? என்ன இருக்குது? அதுக்கு பேர் என்னது? என்னது? பாராபோலிக் டைப்.
So it is a 0. So given PDE is in a type. Which type? Parabolic type. Parabolic type. Parabolic type. அது போட்டு அப்படி நீட்டா என்ன செய்யணும், ஒரு பாக்ஸ். பாத்தியா 2 மார்க்ல எவ்வளவு அழகா வருது பாத்தியா. இப்படி 4-5 2 மார்க் கேட்க மாட்டாங்க, இதுல ஒன்னு தான் கேட்பாங்க. புரியுதா? சரி, அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம் நல்லா பாத்துக்க. dou square y by dou t square equal to a square dou square y by dou x square. நீ பார்த்த உடனே என்னடா இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னுலாம் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிட கூடாது. சரிதா? இப்போ நீ என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர்டு வருதுல்ல, அதை அந்த டேர்முக்கு கொண்டு வந்துரு. ஒய் எல்லாமே நோட்டேஷன் மாறி இருக்கு. எஃப் இருக்கக்கூடிய இடத்துல இங்க யார் இருக்கா? எஃப் இருக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? யார்கிட்ட இருக்கா? ஒய் இருக்காரு. ஒய் உள்ள இடத்துல யார் இருக்கா? டி இருக்காரு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். எக்ஸ் இடத்துல எக்ஸே தான் இருக்கு. ஸோ இப்படி எல்லாம் பார்த்து குழம்பிடக்கூடாது, நேரம் இதை கொண்டு வந்துடணும். ஸோ ஏ ஸ்கொயர் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இது நேரம் இங்க போயிட்டு என்ன ஆகும்? மைனஸ் வந்துருமா? இது நேரம் இங்க போனா என்னடே வரும்? மைனஸ் டோ ஸ்கொயர் ஒய் பை டோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. பார்த்தாலே நம்மளுக்கு சரி, இதுல டோ எஃப் இல்ல, இது ஒய். எஃப் இருக்கக்கூடிய இடத்துல ஒய்யும், ஒய் உள்ள இடத்துல யார் இருக்கா? சியும் இருக்காரு. சரிதா? நம்ம ஏ என்ன எப்படி கண்டுபிடிப்ப? ஏ ஹியர் ஏ ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் ஒய் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இது ஃப்ரண்ட்ல யார் இருக்கா? ஏ ஸ்கொயர். அதுதான் ஏ. பிங்கிறது யாரு? பிங்கிறது எப்படி எழுதுறோம்? எக்ஸ் டோ எக்ஸ் டோ ஒய் அப்படின்னு ஒரு டேர்ம் வருதா? அங்க இல்லவே இல்லை. சோ என்ன செய்யணும்? 0. சிங்கிறது யாரு? இங்க ஃப்ரண்ட்ல யார் இருக்கா? -1. அப்போ பார் b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு bங்கிறது 0 ஸ்கொயர் மைனஸ் 4a ஸ்கொயர், cங்கிறது -1. மைனஸ் இன்டு மைனஸ் என்னடே வரும்? பிளஸ் வந்துருமா? ஏங்கிறது அது ஒரு நம்பர், அது நெகட்டிவா இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணனால என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் ஆயிரும். பாசிட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவ் தான். அப்ப ஏங்கிறது என்னது வரும்? ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. அதாவது ஏ ஸ்கொயர்ங்கிறது என்னதான் வரும்? பாசிட்டிவ் வேல்யூவா தான் வரப்போகுது. ஏன்? ஏங்கிறது நெகட்டிவா இருந்தாலும் இங்க ஸ்கொயர் இருக்கனால என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் ஆயிரும். ஏங்கிறது பாசிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறது 2 அப்படின்னாலும் பாசிட்டிவ். -2னால என்னதான்? பாசிட்டிவ். ஏன்னா ஸ்கொயர் வந்து என்ன பண்ணிரும்? பாசிட்டிவ் மாத்திரும். மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ். அப்போ இது ஒரு பாசிட்டிவ், இந்த நெகட்டிவ் சேர்ந்து என்ன ஆயிரும்? பாசிட்டிவா மாறிடும். அப்ப தந்திருக்கிறது எல்லாமே பாசிட்டிவா ஒரு வேல்யூ வருது. பாசிட்டிவா வேல்யூ வந்துன்னா அது லெஸ் than 0க்கு போகுமா, கிரேட்டர் than 0க்கு போகுமா? கிரேட்டர் than 0. பாசிட்டிவா ஒரு வேல்யூ இருந்தாலே இதுதான் பாசிட்டிவ்னாலே 0க்கு மேலதான் மீனிங். நீ மார்க் எடுக்கல 0 எடுத்துட்ட அப்படின்னா ஈக்குவல் டு 0 பாராபோலிக் டைப். நீ எடுத்த மார்க் என்னது? பாராபோலிக் டைப். நீ எடுத்த மார்க் வந்து 1ன்னு வைக்குமே, அது வந்து 0க்கு மேல போயிட்டு பாத்தியா? பாசிட்டிவ் 0க்கு மேல. அப்ப அது என்ன டைப்? ஹைபர்போலிக் டைப். சோ இது வந்து கிரேட்டர் than 0. அப்ப என்ன வரும்? சோ given PDE is என்ன டைப்? ஹைபர்போலிக் டைப். ஹைபர்போலிக் டைப். பட் நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்வல் நிறைய பேரோட மார்க் என்ன டைப்ல இருக்குது? எலிப்டிக் டைப். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது அப்ப இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு அழகா முடிச்சிட்டோம். சூப்பரா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது எங்க போறோம் அப்படின்னா ஃபோர்த்துக்கு வந்துரும். ஃபோர்த்துக்கு வந்து பார்க்கணும் என்ன இருக்கு ப்ராப்ளம். ஃபோர்த்து ப்ராப்ளம் என்ன இருக்கு? டோ ஒய் பை டோ டி. டோ ஒய் பை டோ டி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் டோ ஸ்கொயர் ஒய் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். நீ உடனே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த ஃபார்ம் கொண்டு வந்துரு, இதை நேராக கொண்டு வந்துரு. சார் இதங்க கொண்டு வரலாமா? எல்லாமே ஒரு முறையா போவோம். ஃபர்ஸ்ட் யார் வரா? எக்ஸ் தானே வராங்க, அது ஃபர்ஸ்ட் விக்கெட். இதை அங்கே கொண்டு போ. ஸோ ஏ ஸ்கொயர் டோ ஸ்கொயர் ஒய் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டோ ஒய் பை டோ டி ஈக்குவல் டு 0. ஏன்னா இதுல இருந்து ஏ யாரு, பி யாரு, சி யாரு, அதை கால்குலேட் பண்ணணும். ஹியர் ஏ ஈக்குவல் டு, நல்லா பாரு,
இந்த ஈக்குவேஷன் இதுதான் பேஸ். இதுக்கு பக்கத்துல யார் இருக்காடா? ஏ. அப்ப இங்க பக்கத்துல யார் இருக்கா? ஏ பக்கத்துல யார் இருக்கா? யார் இருக்கா? ஏ ஸ்கொயர். பி ஏ ஸ்கொயர். பி யாரு? பி னா எப்படி இருக்கணும்? டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் இருக்கணும். இங்க டோ எக்ஸ் டோ ஒய் ஒரு டேர்ம் இருக்காடா? இதையும் கம்பேர் பண்ணி பாரு, இருக்கா? இல்ல. அப்ப 0. அடுத்து c ஈக்குவல் டு c எப்படி இருக்கணும்? டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர். கேட்டா அட்லீஸ்ட் எப்படி இருக்கணும்? டோ ஸ்கொயர் ஒய் பை டோ டி ஸ்கொயர்னே இருக்கணும். அப்படி இருக்கா? டி இல்ல, அந்த டேர்மும் இல்ல, 0. அப்படி இந்த ரெண்டு டேர்மும் இல்லைன்னா 0 போட்டுட்டு இப்ப பாரு, b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு what is a? சரி, b என்னது? 0 ஸ்கொயர் மைனஸ் 4 into a ஸ்கொயர். அடுத்து வேறு c வேறு 0. பாத்தியா உன் மார்க் வந்துச்சு பாத்தியா? 0 ஸ்கொயர் மைனஸ் 4 into எல்லாமே 0 வருது. அப்ப என்னது? 0. சோ நம்ம வந்து 0 வந்துட்டோம். அப்ப நம்ம என்ன டைப்புக்கு போயிட்டோம்? என்ன டைப் போயிட்டோம்? பாராபோலிக் டைப் போயிட்டோம். தெரியுதா? ஆனா நம்ம ஸ்டேட்டஸ்ல ஒரிஜினலா நிறைய பேர் எலிப்டிக் டைப் தான். தெரியுதா? சரி, ஓகே. parabolic type. So given PDE is in a type parabolic type. Then parabolic type. Watch. அழகா போடுறோம். parabolic type. பாத்தியா? classification.